திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. இந்த சமாதானபுரம் அருள்மிகு சிவகாமி அம்மன் உடன்மர் அருள்மிகு கூத்தலிங்கேஸ்வரர் திருக்கோயில் 10ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழாவிற்கு கடந்த 3 நாட்களாக மிக சிறப்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள், அந்த வகையில மிக சிறப்பாக நடப்பதற்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் ஈஸ்வருடைய பேரருள், பெருங்கருணை, திருவருள், குருவருள் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. நமச்சிவாய வாழ்க. எல்லா தெய்வங்களையும் வணங்கலாம், ஆனால் சிவன் கோயிலுக்கு வந்து சிவபெருமானை வழிபடுவது என்பது சிவபெருமானுடைய உத்தரவு இருந்தால்தான் வர முடியும். நமச்சிவாய வாழ்க. அந்த வகையிலே மிக சிறப்பாக கடந்த 10 ஆண்டுகளாக ஈஸ்வருடைய பேரவர்களால், ஏன்னா பல சிவன் கோயில்லாம் வந்து கும்பாபிஷேகமே நடக்காமல் இருந்துச்சு. ஆனால் ஒரு கும்பாபிஷேகம் நடந்து 10 ஆண்டுகளாக வருடாபிஷேகம் என்ற வகையில் இதுவரைக்கும் மிக சிறப்பாக நடந்திருக்குதுன்னா அது ஈஸ்வருடைய திருவருள். ஏன்னா தில்லை கூத்தல், அந்த கூத்தலிங்கேஸ்வரர், சிவகாமி அம்மா, இந்த பெயர்களை எல்லாம் அவ்வளவு அருமையாக அந்த இதெல்லாம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு வச்சிட முடியாது. இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பார்த்து தான் வச்சிருப்பாங்க. அதனால இந்த அருள்மிகு சிவகாமி அம்மன் உடனமாக கூத்தலிங்கேஸ்வரர் அருள் பெற்று எல்லோரும் ஈஸ்வருடைய பேரவர்களால் வாழ்வாங்கு வாழ்க 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 என்று ஈசனை வணங்கி வாழ்த்துகிறோம். நமச்சிவாய வாழ்க. அடுத்த ஆண்டு 11ஆம் ஆண்டு, அதற்கு அடுத்த ஆண்டு 2027 திருக்குறளுக்கு நன்னீராட்டு நற்சங்க பெருவிழா முறைப்படி மிக சிறப்பாக நடைபெறும். அந்த வகையிலே நமச்சிவாய வாழ்க. ஈஸ்வருடைய பேரர்களால் மிக அருமையாக இதுவரை நடந்தது, நல்லதாகவே நடந்தது. அதனால அடியன் வந்து 2021ஆம் ஆண்டு வந்தேன். அதுக்கு பிறகு இப்போ தான் வந்திருக்கேன். அந்த ஈஸ்வரன் நம்மளுடைய அதாவது நல்லபடியாக இருக்கிறோம். நல்லபடியாக புது வீடு ஆப்ரேஷன் பண்ணி, மூத்த பையனை கல்யாணம் பண்ணி, 2 பையனும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. எல்லாம் ஈஸ்வரனுடைய ஒரு திருவருள். ஏன்னா நன்கொடை உள்ளம் கொண்டவர்கள், கொடை உள்ளம் கொண்டவர்கள் கண்டிப்பாக ஈஸ்வரன் வந்து நல்லபடியாக வைப்பாங்க. ஏன்னா நமக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வரத்தை ஈசன் கொடுக்குறாரு. அந்த பணத்தை அறவழியிலே, குறிப்பாக சிவபெருமானுடைய ஆலயங்களுக்கு நம்ம செயல்படுத்துறோம்னா அது மிகப்பெரிய வழியாகும். அது சிவனுக்காக 10 ரூபாய் செலவழிச்சா கண்டிப்பாக 100 ரூபாய் 10 மடங்கு பலனை சிவபெருமான் கொடுப்பார். நமச்சிவாய வாழ்க. ஆகையினால இதுவரைக்கும் இந்த 10 ஆண்டுகள் எத்தனையோ பேர் அருட்கொடை தம்மால் எந்த வகையில காசு கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் பல்லாண்டு வாழ்க. ஈஸ்வருடைய அருளாலே கண்டிப்பாக சிவன் கோயில் சிறப்புற்று வழங்கினால் மேன்மைகள் சைவ நீதி கண்டிப்பாக உலகமெல்லாம் விளங்கும். வருங்கால சைவ தூண்களாக நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். தயவு செய்து பெற்றோர்கள் தேவாரம் திருவாசகம் இப்பொழுதுதான் நான் நிறைய நடந்துகிட்டு இருக்கேன். பெற்றோர்கள் அப்போ வந்து தேவாரம் பாடாமல் அது படிப்பதற்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதனால சிவன் கோயிலுக்கு வந்து சிவனை வணங்குவதற்கு நீங்கள் இப்பொழுதே தங்களது குழந்தைகளுக்கு வழிவகை செய்யுங்கள். அவனருளாலே அவன்தான் வணங்கி எல்லாவற்றுக்கும் மேலாக சிவனுடைய நல்லருள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இருந்தால்தான் சிவன் கோயிலுக்கு செல்ல முடியும். அந்த வகையிலே நமச்சிவாய வாழ்க. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே யாம்பற்ற இன்பம் பெருகை வையகமே இன்பமே சூழ்க. எல்லோருக்கும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா அறநெறி ஓங்குக உலகமெங்கும் வையகம் நீடுக மாமழை மண்ணுக அரண்நாமம் சூழ்கவே வாழ்க சீரடியா. அதனால நமச்சிவாய வாழ்க. எம்பெருமான் ஈசனுடைய பேரருள் கொண்டு நல்லபடியாக மென்மேலும் எல்லோருடைய வாழ்வும் சிறப்புற்று விளங்குமாறு ஈசனை வணங்கி வாழ்த்துகிறோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்லதற்கு யாதுமோ குறைவில்லை. எம்பெருமான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி. கந்த புராணத்திலிருந்து வான்மிகில் வாழாது பெய்க மலிவளம் சுரக்க, வான்மிகில் வாழாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன்
பொன்முறை அரசியல் செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை போல் செய்த நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மை போல் செய்த நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம்.